Hello students, FWC 2027 பேஜ்ட ஃபர்ஸ்ட் டைம் பேப்பரில் லாஸ்ட் 5 கொஷின்ஸ் தான் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த வகையில் இப்போ நாங்கள் கொஷின் 21 தான் பார்க்க போகிறோம். ரைட், இப்போ 21வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், இலேசான இலையொன்றின் ஒரு முனைவு சீலிங்கில் உள்ள ஹுட் ஒன்றிற்கும் மற்ற முனை வளையம் ஒன்றிற்கும் இணைக்கப்பட்டுள்ளது. வளையத்தின் நிறை 15 கிலோகிராம். ஸோ வளையத்துக்கு நிறை தந்திக்குது 15 கிலோகிராம்னு சொல்லி, இலைநிலை குத்துடன் 30 பாகை கோணத்தை அமைக்கும் வரை கிடையாக இழுவிசை T2 பிரயோகிக்கப்படுகிறது. இலையின் மற்ற இலையின் இழுவை T1 எனின் T1 கீழ் T2 விகிதம் யாது? ஓகே, இந்த இடத்துல நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்குது. வளையத்துல திணிவு தரப்பட்டிருக்குது 15 கிலோகிராம் சொல்லி. ரைட், இந்த தொகுதி என்ன செய்யலாம்? சமநிலையில வைக்கப்பட்டிருக்குது. சோ உங்களுக்கு தெரியும், T2 விசை வழங்கப்பட்டு அது கிடையாக கொண்டு வரப்பட்டு இந்த நிலையில சமநிலையாக வைக்கப்பட்டிருக்குது. சோ உங்களுக்கு தெரியும், ஒரு சமநிலை தொகுதியில நிலை குத்து விசைகளும் கிளை விசைகளையும் விளைவில் எப்படி இருக்கணும்? 0 இருக்கணும். சோ அந்த வகையில இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதுல கிடை சமநிலையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவரோட கிடை சமநிலையை பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல 2 விசைகள் தான் கிடையாக தொழிற்படுது. ஒன்னு T1, அடுத்தது T2 பிரித்த கூறு. ஒன்னு T2, அடுத்தவர் T1 பிரித்த கூறு. சோ உங்களுக்கு தெரியும், இவர் 30 பாகையா இருந்தா இவர் என்ன வரும்? 90 பாகை. ஏன் அது? இது ஒரு செங்கோண முக்கோணி. சோ T1 cos 60 பாகை கிடையாக தொழிற்பட போகுது. சோ இந்த தொகுதியில சமநிலைக்கு உங்களுக்கு என்ன சொல்லலாம்? T2 சமன் T1 cos 60 சொல்லலுமா? இல்லாதா? சொல்லலாம். சோ அதுபடி எங்களுக்கு கேட்டுக்கிற கேள்வி T2 கீழ் T1. சோ T2 கீழ் T1 சமன் cos 60. சோ cos 60 சொல்றது half. சோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது? halfங்கிற ஆன்சர் வரப்போகுது. தேர்ட் ஆன்சர். ரைட், இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு மூவ் ஆகும். இந்த கேள்வியில பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? நேர்கோட்டு பாதையில் இயங்கும் ஓர் கார் ஆரம்பத்தில் ஓய்வில் இருந்து, சோ அந்த வாகனம் என்ன செய்யுது? ஓய்வில் இருந்து தான் இயக்கத்தை ஆரம்பிக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். 5 மீட்டர் செகண்ட் -2 ஆர் முடுகளுடன் இயங்கி 5 மீட்டர் செகண்ட் -2 ஆர் முடுகளுடன் இயங்கி பின் சிறிது நேரத்தின் பின்பெற்ற மாறாவேகத்துடன் இயங்கி இறுதியில் 5 மீட்டர் செகண்ட் -2 ஆர் முடுகளுடன் ஓய்வுக்கு வருகிறது. சோ ஒரு பொருள் ஆரம்பத்தில் ஓய்வில் இருக்குதாம், 5 மீட்டர் செகண்ட் -2 ஆர் முடுகளோட ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆர் முடுகுது, அதன் போது பெறப்பட்ட வேகத்தோட ஒரு குறிப்பிட்ட நேரம் மாறாம பயணிக்குது. பிறகு அந்த குறிப்பிட்ட வேகத்திலிருந்து இதே 5 மீட்டர் செகண்ட் -2 ஆரம்பத்துல இருந்து அதே ஆர் முடுகளோட இப்ப அமர் முடுகளுடன் என்ன செய்யுது? அமர் முடுகி ஓய்வுக்கு வருது. சோ இப்படி ஒரு இயக்கம் தான் தரப்பட்டுகிறது. எனில் பிரயாண நேரம் 25 செகண்ட். சோ எங்களுக்கு இது முக்கியம். மொத்த பிரயாண நேரம் என்னவாம்? 25 செகண்டாம். இயக்கத்தின் போதான சராசரி வேகம் 72 km/h எனில் மாறா வேகத்துடன் இயங்கிய நேரம். சோ உங்களுக்கு கேட்கிற கேள்வி என்னது? மாறா வேகத்துடன் இயங்கிய நேரம். இதுதான் உங்களுக்கு கேள்வி. ரைட், அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த கேள்வி எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்படி கேள்விகள் வரும்போது, அதாவது பேசிக்கான உங்களுக்கு சமன்பாடுகளை பயன்படுத்தி கேள்வி இப்படி ஒரு நிறைய இயக்கங்கள் சம்பந்தப்பட்டு வர நேரம் நீங்க கிராஃப் பயன்படுத்தி செய்யறது ரொம்ப ஈஸியான மெத்தட் ஆயிக்கும். சோ அந்த வகையில நாங்க இந்த இயக்கத்துக்கு ஒரு VT கிராஃப் பயன்படுத்தணும்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் VT கிராஃப் ஒண்ணு வரையும் போது உங்களுக்கு தெரியும் வேகம் மீட்டர் செகண்ட் -1 y அச்சிலையும் நேரம் T(x) அச்சிலையும் காணப்படும். அது செகண்ட்லயும் வரப்போகுது. ரைட், இந்த இயக்கத்தை நாங்க வரைஞ்சோம்னு சொன்னா எங்களுக்கு எப்படி வரலாம்? ஆரம்பத்துல அந்த இயக்கம் ஓய்வுலேருந்து ஆரம்பிக்குது, 0 நேரம் 0 ஆயிக்கும் போது வேகமும் 0. சோ அதுல இந்த 5 மீட்டர் செகண்ட் -2 ஆர் முடுகளோட என்ன செய்யுது? சீராக ஆர் முடுகுது. சோ உங்களுக்கு தெரியும், இந்த கிராஃப்ட படித்திறன் யார தரப்போகுது? அவங்களோட ஆர் முடுகளை தரப்போகுது. சோ 5 மீட்டர் செகண்ட் -2. சோ அதன் விளைவாக ஒரு v வேகம் பெறுதுன்னு எடுங்களேன். அந்த பெற்ற v வேகத்தோட ஒரு குறிப்பிட்ட நேரம் என்ன செய்யுது? சீரான அதே வேகத்தோட பயணிக்குது. பிறகு என்ன செய்யுது? ஆரம்பத்துல இந்த அதே ஆர் முடுகளுக்கு சமனான அமர் முடுகளோட அது என்ன செய்யுது? ஓய்வுக்கு வருது. சோ உங்களுக்கு தெரியும், அதே v வேகத்துல இருந்து என்ன செய்யுது? ஓய்வடையுது. சோ இவரோட படித்திறனும் அதே 5 மீட்டர் செகண்ட் -2. சோ இப்ப உங்களுக்கு நாங்க இந்த இடத்துல எங்களுக்கு தரப்பட்டிருக்குது இந்த இயக்கத்துக்கான மொத்த நேரம் எவ்வளவு தரப்பட்டிருக்குது? 25 செகண்ட் தரப்பட்டிருக்குது. சரியா? உங்களுக்கு கேள்வி என்னது?
இந்த சீரான வேகத்தோட பயணித்த நேரம். சரிதானே? அதை நாங்க எக்ஸ் எடுக்கிறோம். சரி, இந்த இடத்துல சிம்பிளா யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துல பூஜ்ஜியத்துல இருந்து இந்த வி வேகத்துக்கு ஆர் முடுகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்திருக்குது. அது எந்த ஆர் முடுகல் பெருமானத்தோட ஆர் முடுகுது? 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஆர் முடுகுது ஓய்வுல இருந்து வி வேகத்துக்கு. இயக்கம் முடிகிற நேரத்துல அதே வீல இருந்து அதே பூஜ்ஜியத்துக்கு அதே அமர் முடுகல் பெருமானத்தோட அமர் முடுகுது. சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன சொல்லலாம்? சோ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலாம். என்னன்னு கேட்டா, ஆரம்பத்துல ஆர் முடுகத்துக்கு எடுத்த நேரமும் அமர் முடுகலத்துக்கு இறுதியில எடுத்த நேரமும் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். சோ உங்களுக்கு தெரியும் மொத்த நேரம் 25 செகண்ட் சொன்னா எங்களுக்கு இந்த ரெண்டு பேரையும் இந்த ரெண்டு இயக்கத்துக்கும் எடுத்த நேரம் எவ்வளவுன்னு சொல்லலாம்? உங்களுக்கு தெரியும் 25 மைனஸ் எக்ஸ் சொல்ல எளிமையிலாதா? சொல்லலாம். ஏன்? அது அந்த எக்ஸ் தான் சீரான வேகத்தோட பயணிச்சது. சோ பேலன்ஸ் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் பேத்திக்கும். நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே ஈக்குவலான நேரம் எடுத்துக்கிறதால ஒருவருக்குரிய நேரம் என்ன வரும்? 25 மைனஸ் எக்ஸின் கீழ் 2. சோ இந்த இடத்துல 25 மைனஸ் எக்ஸின் கீழ் 2, இவருக்கும் 25 மைனஸ் எக்ஸின் கீழ் 2. ஓகே, ரைட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரைட் எங்களுக்கு விடி கிராஃப் வந்துட்டு. இப்ப உங்களுக்கு தெரியும் சராசரி வேகம் இந்த இயக்கத்துல தரப்பட்டிருக்குது 72 கிலோமீட்டர் பர் அவர். சோ இந்த இடத்துல தெரியும் எங்களுக்கு விடி கிராஃப் வரைஞ்சிக்கிறது மீட்டர் செகண்ட் மைனஸ் 12. சோ எங்களுக்கு செகண்ட்ல தான் நேரம் தரப்பட்டிருக்குது. சோ எங்களுக்கு கால்குலேஷனை லேசி ஆக்குறதுக்காக நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த வேகத்தை மீட்டர் செகண்ட் மைனஸ் 1க்கு மாத்த போறோம். சோ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல 72 கிலோமீட்டர் பர் அவர்னு சொல்றது என்ன அர்த்தம்? 72,000 மீட்டரின் கீழ் 3600 செகண்ட். சோ என்ன வரப்போகுது? உங்களுக்கு 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வேகம் வரப்போகுது. சோ உங்களுக்கு தெரியும் சராசரி வேகம் சொன்ன மீனிங் என்னது? மொத்த இயக்கத்துல அடைந்த இடப்பெயர்ச்சியின் கீழ் எடுத்த மொத்த நேரம். உங்களுக்கு இப்ப விடி கிராஃப் தெரியும், இப்படிதான் விடி கிராஃப் வரப்போகுது. சோ இந்த விடி கிராஃப் மொத்த அடைத்த பரப்பின் கீழ் பெறப்பட்ட மொத்த நேரம், அதாவது இயக்கத்துக்கான மொத்த நேரம் 25 செகண்டால பிரிச்சா உங்களுக்கு இந்த சராசரி வேகம் வருமா இல்லையா? வரும். சோ நாங்க அந்த கால்குலேஷன் இந்த இடத்துல செஞ்சோம்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் இது ஒரு சரிவக பரப்பு. சோ சரிவக பரப்புக்கு எப்படி அடைத்த பரப்பு பாக்குறது? உங்களுக்கு தெரியும் அரை தர சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை. சோ இந்த இடத்துல அடிப்பரப்பு 25, அதுவே சீரான வேகத்தோட பயணிச்சது எக்ஸ் தர செங்குத்துயரம். ரைட், இந்த இடத்துல செங்குத்துயரம் வி. இதுதான் அடைந்த மொத்த இடப்பெயர்ச்சி. அதன் கீழ் எடுத்த மொத்த நேரம் எவ்வளோ? 25 செகண்ட். இதை பிரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது? உங்களுக்கு வரப்போகுது சராசரி வேகம் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. சோ எங்களுக்கு இந்த இடத்துல தெரியும் half தர 25 பிளஸ் எக்ஸ் இன்டு இந்த v நீங்களா உருவாக்குனது. சோ அதை சமன்பாட்டுல போடலுமா? இயலாது. ஆனா எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஆர்முடுகள் அடைகிற பெருமானம் என்னது? 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. அதுக்கடுத்த நேரம் என்னது? 25 மைனஸ் எக்ஸ் பை 2. சோ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? வேகம் சமன் v சமன் யூசாக AT இன் படி வேகம் v சமன் a இன்டு t சொல்லலுமா? இல்லாதா? சொல்லலாம். சோ இந்த இடத்துல நான் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 தர அந்த மொத்த இயக்கத்துக்கும் எடுத்த நேரம் என்னது? 25 மைனஸ் எக்ஸின் கீழ் 2 போடலுமா? இல்லாதா? போடலாம். சோ நான் அதை சுருக்கணும்னு சொன்னா half தர 25 பிளஸ் எக்ஸ் தர என்ன வரப்போகுது? சோ இந்த இடத்துல 125 மைனஸ் 5 எக்ஸின் கீழ் 2 வருமா இல்லையா? வரும். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம் இந்த இடத்துல? ரைட், இந்த இடத்துல நான் என்ன செய்யலாம்னு கேட்டா அந்த 5 அப்படியே வச்சுக்கிட்டு 25 மைனஸ் எக்ஸின் கீழ் 2 அப்படியே எடுக்கிறேன். விளங்கிச்சா? சோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 5 கீழ் 4 இந்த 25 பிளஸ் எக்ஸ் இன்டு 25 மைனஸ் எக்ஸ் வருது. இதுதான் சமன் யாருக்கு? 20 தர 25. சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல நாங்க என்ன செய்யலாம்? சோ உங்களுக்கு தெரியும் மெட்ஸ்ல 25 பிளஸ் எக்ஸ் 25 மைனஸ் எக்ஸ் சொல்றது யார விரிவாக்கம்? 25 வர்க்கம் மைனஸ் எக்ஸ் வர்க்கம். இதன் விரிவாக்கம் தான் என்னது? 25 பிளஸ் எக்ஸ் 25 மைனஸ் எக்ஸ். சோ இது சமன் யாருக்கு அழைக்க போகுது? 20 தர 25 தர 4 கீழ்
5க்கு சமனாக இருக்கும். நாங்க எழுவாய் மாற்றம் செஞ்சா உங்களுக்கு என்ன சொல்லலாம், 25 வர்க்கம் மைனஸ் எக்ஸ் வர்க்கம் சமன். இந்த இடத்துல நீங்க சுருக்குனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது, 400 சொல்லி வரப்போகுது. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் 25 வர்க்கம் என்னது, 625 மைனஸ் எக்ஸ் வர்க்கம் சமன் 400. எக்ஸ் வர்க்கம் சமன் 225. எக்ஸ் சமன் என்ன வரப்போகுது, உங்களுக்கு 15 செகண்ட் வரப்போகுது. எங்களுக்கு தெரியும் நாங்க எக்ஸ்ன்னு சொல்றது யாருன்னு எடுத்திக்கிறோம், சீரான வேகத்தோட போன நேரம் எடுத்திக்கிறோம். அதுதான் எங்களுக்கு கேட்டிக்கிற கேள்வியும். அதுதான் நேரடியா எக்ஸுக்கு சமன் ஆகிக்கும் 15 செகண்ட் சொல்லி விளைஞ்சா. இந்த மாதிரி கேள்விகளுக்கு VT கிராஃப் பயன்படுத்தி செய்யறது தான் பெஸ்ட் மெத்தடா ஆகி போகுது. ரைட், இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். ரைட், இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சீரான பாரமான பொறிக்கதவு, ஒரு சீரான பாரமான பொறிக்கதவு கிடை அச்சு பற்றி திரும்பக்கூடியது. இது கயிறு ஒன்றினால் கட்டி படத்தில் காட்டியவாறு சமநிலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஓகே, கதவின் தொங்கும் புள்ளியினூடாக விலையுள் மறுத்தாக்கத்தை எந்த அம்புக்குறி காட்டுகிறது? இந்த இடத்துல அவங்க டெஸ்ட் பண்றது என்னத்த, உங்களுக்கு சமநிலைக்கான தத்துவங்கள் தெரியுதான்னு சொல்லிதான் அவங்க பாக்குறாங்க. இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு, இந்த படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு சீரான என்னவாம், சீரான ஒரு பொறிக்கதவாம். உங்களுக்கு தெரியும் சீரான என்று சொன்னா அவர திணிவு எங்க வைக்கும், சரியா அவர மையத்துல வைக்க போகுது. நான் இந்த இடத்துல வைக்கிறது எடுக்கிறேன். சரியா, நீங்க ரூலர் இருந்தா சரியா ரூலர் எடுத்து அதுல சென்டர் பாயிண்ட பாருங்க. ரைட், இப்ப தெரியும் உங்களுக்கு இந்த இலையில என்ன செய்யப்பட்டிருக்குது, இழுவை வரப்போகுது. அந்த பொறிக்கதவை இந்த திசையில் இழுக்க போகுது. உங்களுக்கு தெரியும் அவங்க இப்ப கேட்கறது என்னது, இந்த பொருத்தப்பட்டிருக்கிற புள்ளில இருந்து வார மறுத்தாக்கம் எந்த திசை வழியே ஈக்கும்னு சொல்லித்தான் உங்களுக்கு கேள்வி. உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல அவர நிறை ஒரு விசை தொழிற்படுது, அதே மாதிரி அவரோட இழுவை ஒண்ணு தொழிற்படுது. மூணாவது விசையா அவரோட ஒரு மறுத்தாக்கம் வரப்போகுது அந்த பொருத்தப்பட்டிருக்கிற புள்ளில இருந்து. எங்களுக்கு தெரியும் இந்த தொகுதி சமநிலையில இருக்குதுன்னு சொன்னா அது இந்த 3 விசையிடையும் தலையீட்டின் கீழ் தான் சமநிலை இருக்குது. உங்களுக்கு தெரியும் 3 விசைகளின் கீழ் ஒரு பொருள் சமநிலை இருக்குதுன்னு சொன்னா அது சமாந்திரமற்ற விசைகள் ஆய்ந்தா 3மே என்ன செய்யணும், ஒரே புள்ளியில சந்திக்கணும். இப்ப நான் இந்த விசையை நிறைய நீட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வருது, சரியா நிறையும் டீயும் சந்திக்கிறது இந்த புள்ளியில சந்திக்குது. இதை நோக்கித்தான் யாரு காணப்படணும், எங்களுக்கு மறுத்தாக்க விசையும் காணப்படணும். மறுத்தாக்க விசை அதை நோக்கி காணப்படுறது யாருல மட்டும், Bல மட்டும் தான் அதை நோக்கி காணப்படுது. உங்களுக்கு வர ஆன்சர் என்னது, 2வது ஆன்சர் வரப்போகுது பின்னு சொல்லி. ஓகேயா, சரி, இப்ப நாங்க 24வது கொஸ்டினுக்கு போவோம். ரைட், இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஒரு நிலைக்குத்து கப்பியின் மீது செல்லும் இலேசான நீலா இலையின் ஒரு முனை நிலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இலை கிடையுடன் 30 பாகை கோணத்தை அமைக்கின்றது. இலையின் மறுமுனையில் 5 கிலோகிராம் திணையுடைய குரங்கு ஏறுகிறது. குரங்கு என்ன செய்தான், மேல் நோக்கி ஏறுதான். இதன் போது கப்பி தாங்கப்பட்ட தாங்கியின் உயர் இழுவை நிலைக்குத்தாக 120 நியூட்டன். என்ன சொல்லிக்கிறாங்க, கப்பி தாங்கப்பட்ட உயர் இழுவை, கப்பி தாங்கப்பட்ட தாங்கியின் உயர் இழுவை நிலைக்குத்தாக 120 நியூட்டன். குரங்கு ஏறுகிற இலையிட மேக்சிமம் இழுவையை அவங்க கதைக்கல, இந்த கப்பியா தாங்குற இழுவையில் உள்ள மேக்சிமம் இழுவை தான் என்னன்னு தரப்பட்டிக்குது, 120 நியூட்டன் சொல்லி தரப்பட்டிக்குது. விளங்கிச்சா, அது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பாருங்க, குரங்கு பாதுகாப்பாக ஏறும் உயர் ஆர்முடுகளின் பருமன். ரைட், இந்த இடத்துல நாங்க என்ன செய்யறோம், உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல டி மேக்ஸ்னு சொல்றது எவ்வளவாம், அதாவது இந்த கப்பிய தாங்கக்கூடிய இலையில வார இழுவை டி மேக்ஸ் சமன் 120 நியூட்டனா. உங்களுக்கு தெரியும் இந்த கப்பி சமநிலையில வைக்கணும்னு சொன்னா அவருடைய நிலைக்குத்து விசைகள் என்ன செய்யணும், 0 ஆகணும் சமநிலையில வைக்கிறதுக்கு. உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல கீழ் நோக்கி கப்பிய இந்த கயிற்றில் உள்ள இழுவை இந்த திசையில தொழிற்படும் T0, அதே இழுவைத்தான் இந்த கயிற்றின் வழியேவும் தொழிற்படும். ஆனா நேரடியா இந்த T0 நிலைக்குத்து விசையாக தொழிற்படுமா, இல்ல. காரணம் என்னது, அது ஒரு குறிப்பிட்ட கோணத்தோட இருக்கிறதால அவருடைய ஒரு பிரித்த கூறு தான் நிலைக்குத்தாக தொழிற்பட போகுது. எங்களுக்கு தெரியும் இந்த கோணம் 30ன்னு சொன்னா இந்த கோணம் என்ன வரப்போகுது, 60 பாகைண்டு வரப்போகுது. உங்களுக்கு தெரியும் நிலைக்குத்தாக இந்த கயிற்றிட
பிரித்த கூறு தான் தொழிற்படும். எவ்வளோ? T0 cos 60. விளங்கிச்சா? சோ உங்களுக்கு இதுல இருந்து என்ன சொல்லலாம்? Tmax சமன் T0 plus T0 cos 60. ஓகேயா? சோ உங்களுக்கு தெரியும் Tmax சமன் T0 cos 60 சொல்றது என்னது? half. சோ T0 by 2. சோ உங்களுக்கு தெரியும் 120 சமன் 3T0 by 2. சோ T0 சமன் 80 நியூட்டன். விளங்கிச்சா? சோ T0 காண்றது 80 நியூட்டன் காணப்படுது. ரைட். இப்ப உங்களுக்கு தெரியும் T0 நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க 80 நியூட்டன் சொல்லி. இப்ப நீங்க இந்த குரங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த குரங்கு மேல் நோக்கி மேல் நோக்கி ஏறுறதுக்கான காரணம் என்னது? அந்த இழுவை T0. அவருடைய நிறை என்னது? mg. அவர் மேல் நோக்கி ஆர்முடுகள் ஒரு ஏண்டு எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? T0 மைனஸ் mg சமன் m என்று சொல்ல இயலாதா? சொல்லலாம். சோ உங்களுக்கு T0 தெரியும் 80 மைனஸ் குரங்கிட திணிவு தரப்பட்டிருக்கிறது 5 என்று சொல்லி, சோ 5 தர புவியீர்ப்பு ஆர்முடுகள் 50 சமன் 5a. சோ உங்களுக்கு தெரியும் 30 சமன் 5a. சோ a சமன் 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வரப்போகுது. விளங்கிச்சா? சோ எத்தனாவது ஆன்சர்? 3வது ஆன்சர் வரப்போகுது. ரைட். இப்ப நாங்க எங்கட பேப்பரோட லாஸ்ட் MCQ வரோம். தரையில் இருந்து குறித்த உயரத்தில் இருந்து விலவிடப்படும். சோ இதை தெளிவா பாத்துக்கோங்க. தரையில் இருந்து குறித்த உயரத்தில் இருந்து விலவிடப்படும் பொருள் ஒன்றின். சோ என்ன செய்யுது பொருள்? ஒரு குறிப்பிட்ட தரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்திலிருந்து தான் இயக்கம் ஆரம்பிக்குது. விளங்கிச்சா? சோ தரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அதுல இயக்கம் ஆரம்பிக்குது. அது விலவிடப்படுதான். சோ பொதுவா விலவிடப்படுதுன்னு மீனிங் என்னது? அவர வேகம் பொதுவாக பூச்சியத்திலிருந்து ஓய்விலிருந்து போடப்படுகிறது தான் விலவிடப்படுகிறதுன்னு சொல்றது. அப்படி இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட வேகத்தோட கீழ் நோக்கி எரியப்படுதுன்னு சொல்லுவாங்க. பொருள் ஒன்றின் இயக்கத்தை கருதுக. மேல் நோக்கிய இயக்கம் நேராக கருதப்படின். இது ரொம்ப முக்கியம். மேல் நோக்கிய இயக்கம் நேராக கருதப்படின். சோ மேல் நோக்கி போற இயக்கம் தான் என்னவா? பிளஸ் இயக்கமாம். விளங்கிச்சா? பின்வரும் கூற்றுக்களை கருதுக. இடப்பெயர்ச்சி S, வேகம் V, ஆர்முடுகள் A, நேரம் T. சோ உங்களுக்கு 3 கிராஃப் தரப்பட்டிருக்குது. ST கிராஃப் ஒன்று தரப்பட்டிருக்குது, VT கிராஃப் ஒன்று தரப்பட்டிருக்குது, AT கிராஃப் ஒன்று தரப்பட்டிருக்குது. விளங்கிச்சா? சோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு A ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆரம்பத்தில் இடப்பெயர்ச்சி நேராக கருதப்படின். ஆரம்பத்தில் இடப்பெயர்ச்சி நேராக கருதப்படின் வேகம் ஆர்முடுகள் மறை பெருமானம் உடையது. சோ இந்த இடத்துல இடப்பெயர்ச்சி என்ன செய்யப்பட்டிருக்குது? இடப்பெயர்ச்சி மேலேந்து ஆரம்பிக்குது. சோ உங்களுக்கு தெரியும் கீழே வர அதாவது தரையிலேந்து அவங்க அளந்திக்கிறாங்க. சோ கீழே வர அதுல இடப்பெயர்ச்சி என்ன செஞ்சுக்கிட்டு வருது? குறைஞ்சிக்கிட்டு வருது. நீங்க வேகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் தரவு தரப்பட்டிருக்குது எப்படி? மேல் நோக்கிய இயக்கம் தான் நேர்னு தரப்பட்டிருக்குது. சோ இந்த இடத்துல வேகம் அவங்க கீழே போடப்படும் போது வேகம் எங்க வரும்? கீழ் நோக்கி அதிகரிச்சுக்கிட்டு வரும். சோ அந்த இயக்கம் எப்படி இருக்குது? மறையில காணப்படுது. அதே மாதிரி மறையில வேகம் ஆர்முடுகிறதால நாங்க எடுத்த திசைக்கு எதிராக ஆர்முடுகள் இருக்கிறதால அது ஆர்முடுகள் வரையிலையும் எங்கிட்டு குறிக்கப்படும்? மறையாட்சியில தான் குறிக்கப்படும். சோ A ஸ்டேட்மெண்ட் சரியா இல்லையா? சரி. விளங்கிச்சா? A ஸ்டேட்மெண்ட் சரியான ஸ்டேட்மெண்ட். சோ MCQ செய்யற நேரம் நீங்க என்ன செய்யலாம்? A வராத எல்லா ஆப்ஷனையும் மூடலாம். சோ B வர போறல, அதே மாதிரி மத்த எல்லா ஆப்ஷனும் வரலாம். ரைட். ரெண்டாவது பாருங்க, தரையுடன் தொடுகையுறும் நேரம் தொடர்ச்சியாக அதிகரித்து செல்கிறது. சோ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு விளங்குது. வந்து பட்டு போக போக ஒரு சின்ன டைம் கேப் ஒன்று அந்த இடத்துல வருதா இல்லையா? இயக்கத்துக்கு வருது. அந்த டைம் கேப் என்ன செஞ்சுக்கிட்டு வருது? ஆரம்பத்தை விட போக போக கூடிக்கிட்டு வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தரையோட தொடுகையில இருக்கிற நேரம் கூடுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லாம தரையோட தொடுகையில் இல்லாம மேல பவுன்ஸ் ஆகுதுன்னு சொன்னா அந்த நேரம் எப்படி இருக்கணும்? குறையத்தான் வேணும். அப்படி இல்லாட்டி சமனாகத்தான் இருக்கணும். விளங்கிச்சா? உடனே பவுன்ஸ் ஆகுதுன்னு சொன்னா அப்படி எந்த இயக்கமும் இல்லாம அது அதே நிலையில இடப்பெயர்ச்சியை பேணிக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னா அது தரையோட தொடுகையில இருக்கிற நேரம் கூடுதுன்னு தான் அர்த்தம். ரைட். சோ அதுல தரையில தொடுகையில இருக்கிற நேரம் கூடிக்கொண்டு வருது. சோ A மட்டும் வர ஆன்சர் வரையலாது. ஏயும் சியும் சரின்னு சொல்ற வாரம் ஆன்சரும் வரையலாது. சோ இப்ப C ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா வேகம் புறமாற்றப்படும் போது
தரையினால் வழங்கப்படும் விசை மோதுகையுடன் குறைந்து செல்லும். சோ என்ன சொல்றாங்க, வேகம் புறமாற்றப்படும் போது தரையினால் வழங்கப்படும் விசை மோதுகையுடன் குறைந்து செல்லும். சரியா பிள்ளையா? அந்த கூற்று சரியான கூற்று. ஏன் அது? இந்த நீங்க கிராஃப்ல பார்த்தாலே உங்களுக்கு விளங்குது. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், இதுதானே அந்த புவியீர்ப்பின் கீழ் விழுற ஆழ்முடுகள். ஏன் அது? அது சீரான ஒரு ஆறுமுடுகளோட வந்திக்குது. சோ இதுதான் புவியீர்ப்பின் கீழ் விழுற ஆறுமுடுகள். பட் இடையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது புவியீர்ப்பின் கீழ் ஆறுமுடுகளோட வந்து அது தரையில படும் போது, இப்படி தரைக்குது இந்த பந்து வந்து படுதுன்னு சொன்னா அதுல கணத்தாக்கு காரணமாக அதுல திசை மாற்றப்படுறத, அது ஒரு குறிப்பிட்ட வேகத்தோட வரும். அந்த வேகத்தை முதலாவது 0 ஆக்கணும். அதுக்கு பிறகு அதற்கு மேல் நோக்கி ஒரு வேகத்தை கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். சோ இதன் போது ஒரு கணத்தாக்கு ஒண்ணு வரும். Ft = டெல்டா mv படி F = டெல்டா mv over t. சோ ஒரு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல் நோக்கி ஒரு விசை வழங்கப்படுமா இல்லையா? வழங்கப்படும். சோ அந்த விசையால வர அந்த கணத்தாக்க ஆறுமுடுகள் தான் என்ன செய்யப்பட்டிருக்குது? இந்த ஸ்பைக்ஸால காட்டப்பட்டிருக்குது, உச்சிகளால காட்டப்பட்டிருக்குது. சோ உங்களுக்கு அது விளங்குது. அது நேர்த்திசை என்ன அர்த்தம்? அது மேல் நோக்கிய விசையாக காணப்படுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நேரத்தால இது ஒவ்வொரு மோதுகை நேரம் தான் நடக்க போகுது. இது முதலாவது மோதுகையின் போது வந்தது, இது இரண்டாவது மோதுகையின் போது வந்தது, இது மூணாவது மோதுகையின் போது வந்தது. உங்களுக்கு தெரியும், தெளிவா பாருங்க. ஒவ்வொரு மோதுகைக்கு பிறகும் அதுல வழங்கப்படுற கணத்தாக்கு விசைட பருமன் குறைஞ்சிக்குதா இல்லையா? கிராஃப் படி குறைஞ்சிக்குது. சோ அந்த ஸ்டேட்மெண்ட் சரியா பிள்ளையா? சரி. இந்த இடத்துல ஆறுமுடுகள் தரப்பட்டதுக்கு உங்களுக்கு தெரியும் F = ma. சோ ஆறுமுடுகளை கலைக்கிறதும் விசையை கலைக்கிறதும் ஒண்ணுதான். சோ போக போக கணத்தாக்கு ஆறுமுடுகள் குறையுதுன்னா மீனிங் என்னது? கணத்தாக்கு நேரம் வழங்கப்பட்ட விசையும் குறையுதுன்னு அர்த்தம். சோ வேகம் புறமாற்றப்படும் போது தரையினால் வழங்கப்படும் விசை மோதுகையுடன் குறைந்து செல்லும் சொன்னா அதுவும் சரியான கூற்று. சோ உங்களுக்கு 5th ஆன்சர் வரப்போகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாங்க இப்ப எங்களோட FWC 2027 ஃபர்ஸ்ட் டைம் பேப்பரை வந்து MCQ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோல வந்து நாங்க இன்னும் வேற நல்ல ஸ்டாண்டர்டான பேப்பர் ஒன்று சூஸ் பண்ணி அதில் MCQ டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.